நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது இந்த சாப்பாடெல்லாம் இல்ல. இங்க பாரு, டெல்லியில நடக்க போற காம்படிஷன்ல நீ ஜெயிக்கணும். அதான் உங்ககிட்ட இருந்து எனக்கு வேணும். அந்த கவலையெல்லாம் விடு, அதெல்லாம் நான் ஈஸியா ஜெயிச்சிருவேன். என்ன நம்ப சஞ்சீவ். இந்த பேச்சு மட்டும் நல்லா பேசு. சஞ்சீவ், என்ன யோசிக்கிற? நான் காம்படிஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம தோத்துருவேன்னு நீ நினைக்கிறியா? நான் காம்படிஷன்ல கலந்துக்கிறதே உனக்காக தான், உனக்காக மட்டும்தான். உன் ஆசையை நிறைவேற்ற நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சஞ்சீவ். அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி இந்த காம்படிஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம தோப்பேன்? நீ கவலைப்படாத சஞ்சீவ். என்னோட முழு எஃபர்ட்டையும் இந்த காம்படிஷன்ல போட்டு ஜெயிக்க வேண்டியது என் பொறுப்பு. ஓகே, இதுதான், இந்த ஸ்பிரிட் தான் எனக்கு வேணும். நீ காம்படிஷன்ல ஜெயிச்சிருவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. பாப்போம். சரி, தூங்கலாமா? அபிக்கு சும்மாவே இந்த குடும்பம் சப்போர்ட் பண்ணோம். இப்போ மினிஸ்டர் வேற வந்து அவளை பாராட்டிட்டு வேற போயிருக்காரு. இனி சொல்லவா வேணும்? இவ காம்படிஷனுக்கு டெல்லிக்கு போறதுக்கு இந்த குடும்பம் அவளை அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுது. அவ மட்டும் ஜெயிச்சிட்டான்னு வெய், அவ்வளவுதான். இந்த ரோட்ல போற பிச்சைக்கார கூட நம்மள மதிக்க மாட்டான். என்ன ஸ்ரீஜா, பயங்கர யோசனையில இருக்க? யோசனையில தாமா இருக்கேன். அபிய காம்படிஷன்ல இருந்து எப்படி தோக்கடிக்கிறதுன்னு யோசிக்கிறேன். அபி பக்கத்துல இருந்தா நம்ம ஏதாவது பண்ணி அவளை தோக்கடிக்கலாம். ஆனா டெல்லிக்கு போறவள சென்னையில இருந்து நம்ம என்னடி பண்ண முடியும்? நம்ம சென்னையில இருந்தா தானே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம டெல்லிக்கு போனா என்ன ஸ்ரீஜா சொல்ற? நம்ம டெல்லி போறோமா? ஆமா. நீ சொன்னதுதான். சிங்கத்தை வேட்டையாடணும்னா அதுக்கு நம்ம காட்டுக்குள்ளதான் போகணும். வீட்லயே இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. அபிய அவ கலந்துக்க போற காம்படிஷன்ல இருந்து தோக்கடிக்க நாமளும் டெல்லி போறோம். அபிய பிளான் பண்ணி தோக்கடிச்சு என்கிட்ட சவால் விட்டானே அந்த சஞ்சீவ், நோஸ் கட் பண்ணணும் அவனை. டெல்லி போய் நம்ம என்னடி ஸ்ரீஜா பண்ண போறோம்? உன்னோட பிளான் தான் என்ன? மா, நம்ம டெல்லி போறோம். சஞ்சீவ் தங்க போற அதே ஹோட்டல்ல நம்மளும் தங்குவோம். அபி கலந்துக்க போற காம்படிஷன்ல ஜூரி அட்ரஸ் நம்ம வாங்குறோம். அந்த ஜூரிய போய் நம்ம பாக்குறோம். அபிய தோக்கடிக்க சொல்லி ஜூரிக்கு நம்ம பணம் கொடுப்போம். அதுக்கப்புறம் அபி காம்படிஷன்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ரிசல்ட் அபி ஃபெயில்டு தான் வரும். அபிய தோக்கடிச்சு சஞ்சீவ நாம ஈஸியா ஜெயிச்சிடலாம். பூசாரி குடுமி நம்ம கையில இருக்கும்போது பூஜை எப்படி நடக்கும்? செம்ம பிளான் ஸ்ரீஜா. ஆனா இந்த பிளான்ல ஒரு சின்ன சிக்கல் இருக்குமா? என்ன சிக்கல் டி? அபி கலந்துக்க போற காம்படிஷனோட ஜூரி நம்பரும் அட்ரஸும் இன்னும் எனக்கு கிடைக்கல. அதான் தேடிட்டு இருக்கேம்மா. அத பத்தி நீ கவலைப்படாத. அபி கலந்துக்க போற காம்படிஷன் ஜூரி நம்பரை ஆளை வச்சு வாங்கி கொடுக்கறது ஏன் பொறுப்பு. சரி, நாம இப்ப டெல்லி கிளம்ப போறோம். நாளைக்கு அபியும் சஞ்சீவும் கிளம்பின உடனே நம்ம 2 பேரும் பெங்களூர்ல இருக்க என் ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போறோம். வர 4-5 நாள் ஆகும்னு சொல்லி இந்த வீட்ல இருக்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டு தான் நம்ம கிளம்புறோம். என்ன சரியா? சரி ஸ்ரீஜா. சஞ்சீவ், அபிய காம்படிஷன்ல தோக்கடிச்சு உன்னை நான் ஜெயிக்க விட மாட்டேன்டா.
மாப்பிள்ள சீக்கிரம் போ, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வந்துடு சீசே. இட்லியா? சீக்கிரம் வை தங்கச்சி. போதுமா? ஏங்க நீங்களும் சாப்பிட வாங்க. எனக்கு பசிக்கல சீதா, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சரி. அபி, நீ இன்னைக்கு தான் டெல்லிக்கு போகணும்ல? ஆமா அத்தை. அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். என்ன அபி? நாங்க டெல்லியில இருந்து திரும்பி வரும்போது உங்க எல்லாருக்கும் என்ன வாங்கிட்டு வரணும் சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் எதுக்குமா? நீ டெல்லிக்கு போய் காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டு வந்தாலே போதும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. அக்கா, தங்கச்சியே ஆசையா புடிச்சத டெல்லியில இருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லுது. அத நீ கெடுத்து விட்டுருவ போல இருக்க. நீ வேறடா. தங்கச்சி, நீ அக்காட்ட கேளுமா. சரிண்ணே, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு டெல்லியில இருந்து வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும்? எனக்கு ஸ்வெட்டர் ஒண்ணு வாங்கிக்கோமா. அப்புறம் இருங்க இருங்க ஒரே நிமிஷம். சரிம்மா. பேசாம இரு. அண்ணா இப்ப சொல்லுங்க. தங்கச்சி, எனக்கு ஸ்வெட்டர் ஒண்ணு வாங்கிக்க. அப்புறம் ஒரு ஷூ ஒண்ணு வாங்கிக்கோமா. ஓகே. அப்புறம் பெல்ட். பெல்ட்டா? எழுதிட்டியா? அப்படியே ஒரு டிராவல் பேக். அப்புறம் ஸ்டைலா ஒரு கண்ணாடிப்பா. அவ்வளவுதான். அவ்வளவுதான் மாப்ள. சந்தோஷ், நீங்க? எனக்கு எதுக்கு அபி? நான் தான் பிசினஸ் விஷயமா அடிக்கடி டெல்லி போயிட்டு வரேன்ல. அடிக்கடி போனா என்ன? இது வரைக்கும் வாங்க ஆசைப்பட்டு மிஸ் பண்ணிருப்பீங்கல்ல, அத சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். மாப்ள, தங்கச்சி கேக்குதுல, சொல்லு மாப்ள. டேய், கேக்குறால, சொல்லுடா. சரி, ரொம்ப நாளா ஒரு பிளேசர் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா ஷாப்புக்கு போய் வாங்க எனக்கு டைம் கிடைக்கல. ஒரு பிளேசர் வாங்கிட்டு வந்துறியா? கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். உங்க சைஸ்? 42. 42. ஓகே. வேற ஏதாவது? வேற ஒண்ணும் வேண்டாம். மாமா, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், உன் வேலையை பாரு. சித்தி, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களதான் கேக்குறேன். 2 இட்லி, ஒரு வடை. எனக்கு ஏதாவது தேவைன்னா என் பொண்ணு வாங்கி கொடுப்பா. நீ போ. அத்தை, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாம் அபி. நீ நல்லபடியா டெல்லிக்கு போயிட்டு ஜெயிச்சிட்டு வந்தாலே போதும். அது நடக்க சான்ஸே இல்ல. மா, அபி காம்படிஷன்ல ஜெயிச்சு அவார்டு வாங்கிட்டு வர போறத யாராலையும் தடுக்க முடியாது. அதுதான் நடக்க போகுது. நீங்க வேற ஏதாவது கேளுங்கம்மா. பாத்தியா ஸ்ரீஜா, அவன் நம்மள பார்த்து தான் சொல்றான். புரியுதுமா, பேசாம இரு. அம்மா, ஏதாவது கேளுமா. அக்கா, தங்கச்சி தான் ஆசைப்பட்டு கேக்குது இல்ல, ஏதாவது கேளுக்கா. அபி, வரும்போது
ஒரு குங்கும சிமிழ் வாங்கிட்டு வா, எனக்கு அது போதும். சரிங்க அத்தை. அபி, எல்லாருக்கும் gift வாங்கி கொடுக்கறேன்னு பெரிய லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்க. அதெல்லாம் வாங்குறதுக்கு துட்டு வச்சிருக்கியா? மா, ஆ? அவகிட்ட எல்லாம் எப்படிமா காசு இருக்கும்? சஞ்சீவே ஏதோ இறக்கப்பட்டு கொடுத்தாதான் உண்டு. பணம்லாம் இருக்கு சித்தி. சித்தி, பணம்லாம் இருக்கான்னு கேட்டீங்கல்ல, நான் சேர்த்து வச்ச பணம் தான் இது. ஏண்டி ஸ்ரீஜா, இந்த பிச்சைக்கார கிட்ட இவ்ளோ காசு எங்க தெரிய வந்தது? அதான் தெரியலையேம்மா. வா ஸ்ரீஜா. ஏ அபி, உனக்கு ஏது இவ்ளோ காசு? நான் வேலை செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது. அப்புறம் சஞ்சீவ் எனக்கு அப்பப்போ கொடுத்த காசு. சஞ்சீவ் உனக்கு எதுக்கடி காசு கொடுத்தா? சரி, புருஷன் பொண்டாட்டி காசு கொடுக்கறான், உனக்கு எதுக்கு அதெல்லாம்? நான் நல்லா ஒர்க் பண்ணா அதை பாராட்டி சஞ்சீவ் எனக்கு காசு கொடுப்பாரு. அந்த பணம் தான் இது. இப்ப சொல்லு ஸ்ரீஜா, இல்ல எல்லா பொருளும் வாங்கிடலாம் தானே? அபி, நீ ஊருக்கு போகணும்ல, போய் எல்லா திங்ஸும் எடுத்து வை. சரிங்க அத்தை. காம்படிஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் அபிகிட்ட பொறுமையா எல்லாவ சொல்றேன். என்ன போலீஸ் வண்டி வருது? ஓகே. லைட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு. சரி சஞ்சீவ். என்ன இது? ஸ்நாக்ஸ், முறுக்கெல்லாம். எதுக்கு? நம்ம டெல்லி வரைக்கும் போறோம், பசிக்கும் இல்ல? பசிக்குமா? என்னங்க சார்? சார், அபி மேடம் இருக்காங்களா? க்ளோஸ் பண்ணலாமா? எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். ஓகே. சொல்லுங்க சார். இருக்காங்க சார். கூப்பிடுங்க. தங்கச்சி, தங்கச்சி, மாப்ள, மாப்ள, தங்கச்சி. காளியண்ண ஏன் இப்படி கூப்பிடுறாரு? மாமா எதுக்கு இப்படி சத்தம் போட்டு கூப்பிடுறாரு? தெரியலையே. வா போய் பார்க்கலாம். சரி வா, என்னன்னு போய் பார்க்கலாம். தங்கச்சி. இவங்களா? இவங்க ஏற்கனவே பிரச்சனை பண்ண போலீஸ் ஆச்சே, மறுபடியும் எதுக்கு வந்திருக்காங்க? இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணட்டும். சஞ்சீவ், கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா சொல்றேங்க சார். என்ன ஸ்ரீஜா, போலீஸ் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு? நீ ஏதாவது வர சொன்னியா? மா, இல்ல, நான் வர சொல்லல. இவங்கள சும்மா விடக்கூடாது. சஞ்சீவ், கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ். ஏய், ஹலோ ஹலோ
சஞ்சீவ் சார், நான் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். நல்லவேளை நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? மேடம், அபி போதை மருந்து கடத்தினான்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் பொய் கேஸ் போட்டார்ல. ஆமா சார். அவர் இப்ப எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் பிரச்சனை பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். டென்ஷன் ஆகாதீங்க சார். அந்த இன்ஸ்பெக்டரை மினிஸ்டர் சொல்லி நான் தான் உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். நீங்களா? நீங்க எதுக்கு அனுப்பி வச்சீங்க? ஆமா சார், இன்னைக்கு அபி மேடமும் நீங்களும் காம்படிஷனுக்காக டெல்லிக்கு கிளம்புறீங்கல்ல? ஆமா. நீங்க ஏர்போர்ட் போற வரைக்கும் உங்களுக்கு செக்யூரிட்டிக்கு ஆள் வேணும்ல? அதனாலதான் மினிஸ்டர் சொல்லி அந்த இன்ஸ்பெக்டரை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். ஓகே. அபி மேடம் மேல பொய் கேஸ் போட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அவங்கள உள்ள வைக்க பார்த்தாருல, இப்ப அதே போலீஸ் அபி மேடம்க்கு சல்யூட் அடிச்சு ஃளைட் ஏத்தி விடுவார் பாருங்க. அவர் பண்ண தப்புக்கு இதுதான் தண்டனை. தேங்க்ஸ் மேடம். ஓகே சார். அபி மேடம் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுங்க. ஹலோ மேடம். ஹலோ, சொல்லுங்க மிஸ்ஸஸ் அபி. மேடம், இன்னும் கொஞ்ச நேரத்துல மினிஸ்டர் பிஏ உங்க வீட்டுக்கு வந்துருவாரு. ஓகே. உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுப்பாரு. அந்த கார்டு இருந்தா மட்டும்தான் நீங்க காம்படிஷன் ஹால்குள்ளே போக முடியும். ஓகே. அதனால ஐடி கார்டை மறக்காம வாங்கிக்கோங்க. சரிங்க மேடம். ஓகே மேடம், ஆல் தி பெஸ்ட் மேடம். தேங்க் யூ மேடம். இன்ஸ்பெக்டர், இப்ப எதுக்கு அபியை தேடி வந்திருக்கீங்க? மா, அத நான் சொல்றேன். எதுக்குடா சஞ்சீவ்? மா, அபி நானும் இன்னைக்கு டெல்லி போறோம்ல, அதான் மினிஸ்டர் அபி பாதுகாப்போட ஏர்போர்ட் வரைக்கும் போகணும்னு செக்யூரிட்டிக்கு போலீஸ் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆமா சார். என்னடி ஸ்ரீஜா, ஏன் இந்த இன்ஸ்பெக்டர் செத்தப்பாம்பா இருக்கான்? இவ்வளவுதான் விஷயமா? நான் கூட போலீஸ் எதுக்கு வந்திருக்குன்னு பயந்துட்டேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மினிஸ்டர் உங்ககிட்ட இந்த ஐடி கார்டு கொடுக்க சொன்னாங்க. சார், எதுக்கு சார் ஐடி கார்டு? சார், டெல்லியில நடக்கிறது ஆல் இண்டியா லெவல் காம்படிஷன். பெஸ்ட் ஸ்கில் லேடி காம்படிஷன்ல ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் அந்தந்த கவர்மெண்ட் கலந்துக்கிறவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்து டெல்லிக்கு அனுப்புவாங்க. ஐடி கார்டு இருந்தா மட்டும்தான் பார்ட்டிசிபென்ட்ஸை காம்படிஷன் ஹாலுக்குள்ள அலோ பண்ணுவாங்க.